இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் எல்லா நியூஸ்லையும் பார்த்துருப்பீங்க. மும்பையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உணவு நச்சுத்தன்மை காரணமாக உயிரிழந்திருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவு உணவில் பிரியாணி சாப்பிட்ட பிறகு தர்பூசணி உட்கொண்டதே இந்த விபரீதத்திற்கு காரணம் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இந்த ஈவெண்ட் என்ன நடந்திருக்குன்னா, வாட்டர்மெலன் நைட் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு 12 மணி நேரத்தில் 4 பேருமே இறந்துருக்காங்க. ஸோ இதை வச்சு இப்போ என்ன சொல்ல வராங்க நிறைய பேர்னாக்கா, வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். வாட்டர்மெலன் சாப்பிடக்கூடாது, பிரியாணி வாட்டர்மெலன் சேர்த்து சாப்பிட்டாக்கா உயிரிழப்பு ஏற்படும். நான் மெயினாக இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிரியாணியோட வாட்டர்மெலன் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ பிரியாணி வாட்டர்மெலன் கொம்ப சாப்பிடலாம், தப்பு கிடையாது. நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு வாட்டர்மெலன் சாப்பிடக்கூடாது அப்படின்ற அவசியம் கிடையாது. அடுத்தது வந்து நம்ம இந்தியன்ஸ்க்குலாம் ரொம்ப ஃபேவரட் ஃபுட் பிரியாணி. எனக்கும் ஃபேவரட் ஃபுட் பிரியாணி தான். ஸோ நீங்கள் பிரியாணி சாப்பிட்றதுனால தான் இந்த பிரச்சனை வரும்னு கிடையாது. தயவுசெய்து பயப்பட வேண்டாம் மக்கள். அப்புறம் பிரியாணி சாப்பிட்டு வாட்டர்மெலன் சாப்பிட்டா இந்த மாதிரிலாம் ஆகுமா அப்படின்னு பயப்பட வேண்டாம். இவ்வளோ பேர் வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சம்மர் சீசன் வேறு ரொம்ப காமனாக இருக்குது. நம்ம இன்னொரு வீடியோ நான் பார்த்துருந்தேன். நான் அதை மும்பையில் வந்து நிறைய கடையில் வாட்டர்மெலன் எடுத்து ஒழிச்சு வைக்கிற மாதிரி, அதாச்சும் வாட்டர்மெலன் பார்த்தா மக்கள் அந்த இன்ஸ்டன்ட்டு அது சைக்காலஜிக்கல் தான். சில பேர் பழமே வாங்குறதுக்கு தயங்குற மாதிரியும் நியூஸ்லாம் வந்தது. ஸோ மெயினாக நீங்கள் வாட்டர்மெலன் அவங்க சாப்பிட்டது நைட் 1:30 மணி, ஃபஸ்ட்டு அது தப்பு. ஸோ நைட் 1 மணிக்கு அன்டைமில் நம்ம பொதுவாகவே லேட் நைட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது லேட் நைட்டில் ஃப்ரூட் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதனால இறந்தாங்கன்னு சொல்ல வரல. பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து லேட் நைட்டில் சாப்பிடக்கூடாது. அப்புறம் பழம் வந்து கட் பண்ணி வச்சுக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வாட்டர்மெலன் சாப்பிட்டா தான் ஃபுட் பாய்சனிங் ஏற்பட்டதுனா என்ன காரணமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு போயிடுவோம். ஒரு காரணம், வாட்டர்மெலன் ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அதை நேற்று வாங்கி இன்றைக்கி சாப்பிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதை ரொம்ப நாளாக மேபி 10 நாள் 20 நாள் இல்லை 1 மாதம் முன்னாடி வாங்கி ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்னு சொல்லுவோம், இல்லை கவரில் கட்டி ஓரமாக வச்சுருந்துருப்பாங்க. 1 மாதம் கழிச்சு அந்த வாட்டர்மெலன் எடுத்துருப்பாங்க. அப்போது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ கட் பண்ணும்போது ஆக்சுவலாக ஸ்மெல் வரும். அது நம்மளுக்கு வந்து சிக்னல் காமிக்கும், இந்த மாதிரி பழம் கெட்டு போயிருக்கு, பழம் நச்சுத்தன்மை வளர்ந்துருக்குன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நச்சுத்தன்மை இருக்கிற பழத்தை சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக கெடுதல் தான், ஃபுட் பாய்சனிங் ஆகும். சம்டைம்ஸ் ஃபுட் பாய்சனிங் ரொம்ப சிவியராக போய் டெத் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் இதெல்லாம் ரேர். ஏன்னா அந்த கெட்டுப்பழம் நச்சுத்தன்மை சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழம் வந்து சீக்கிரம் பழுக்கணுன்ற அந்த கால்சியம் கார்பைடுன்னு சொல்லிட்டு அந்த கல்லில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இல்லை கால்சியம் கார்பைடு அந்த பழத்துக்கு சேர்ப்பாங்க, அந்த கால்சியம் கார்பைடுன்னு சொல்லிட்டு அது ஒரு காம்பவுண்டு. இந்த மாதிரி கால்சியம் கார்பைடு யூஸ் பண்ணி நல்லா பழுக்க வைக்கும்போது அந்த மெட்டிமோகுளோபினியா அப்படின்ற ஒரு கண்டிஷன், இதுவும் ரேர் டெத் ஆனதுனால இதெல்லாம் இருக்கலாம்னு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கலாம்னு சொல்ல வரேன். ஏன் இப்போ இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அப்போ நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக பழம் சாப்பிடணும் அதை தான் நம்ம அடுத்தது போகிறோம். அந்த கால்சியம் கார்பைடு அந்த வாட்டர்மெலனில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த டெக்னிக் பண்ணதுனால அந்த ஆர்சனிக் பாஸ்பேட் உற்பத்தி ஆகி மெட்டிமோகுளோபினியான்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல வந்து ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின், அந்த ஹீமோகுளோபின் கூட இது போய் மிக்ஸ் ஆகி மெட்டிமோகுளோபினியான ஒரு கண்டிஷன் உண்டாக்கும். மெட்டிமோகுளோபின்ன்ற கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன். ஸோ மெட்டிமோகுளோபின் கண்டிஷன் வந்தாலும் நம்மளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க டாக்டர் கடைசியாக, அதாச்சும் இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஈகோலையில் என்ட்ரோ ஹெமரேஜிக் ஈகோலைன் இருக்குது, என்ட்ரோடாக்சிக் ஈகோலைன் இருக்குது. ஸோ இந்த 2 கிருமிகளும் இருந்திருக்கலாம். இப்போ ரோடெல்லாம் கட் பண்ணி வச்சிருப்பாங்க பழம், உங்களுக்கு எவ்வளோ நேரம் கட் பண்ணி வச்சிருக்காங்க தெரியாது, முக்கிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அதில் முச்சிருக்க அந்த பழம் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டேங்க. அந்த பழத்தை நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் ஃபீக்கஸ் போயிருக்கலாம், இல்லை இருக்கிற இன்ஃபெக்ஷன் அந்த பழத்துக்கு வந்திருக்கலாம். அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது நம்மளுக்கு பரவிக்கலாம், அந்த வெக்டார் பார்ன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ இந்த மாதிரிலாம் வாய்ப்பு அதிகம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, நீங்கள் பழம் வாங்க போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்போ தான் கட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. இந்த பழம் விற்கிறவர்கிட்ட சொல்லுங்கள், புதுசாக கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். மேபி யாராச்சும் வாட்டர்மெலன் விற்கிறவங்க பார்த்தா கூட அவங்க கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஓப்பனாக வைக்க வேண்டாம். ஸோ அவங்க என்ன பண்ணலாம், ஒன்று அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த கேஸ் ஆங்கில் பார்த்தோம்னா, ஸோ மோஸ்ட்லி சஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கு கிட்னி ஃபெயிலியர் போயிருக்காங்க, கிட்னி ஷட் டவுன் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ கிட்னி ஷட் டவுன் காமனாக அந்த ஈகோலையில் வரும். ஸோ ஈகோலைனா அப்போ வாட்டர்மெலன் சாப்பிட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரோத்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு, அந்த பொண்ணுங்களுக்கு. இன்னொன்று காமன் சஸ்பெக்ட் பண்ணுறது கேஸ் மெடிக்கலாக பார்த்தோம்னா சூசைடல் டெண்டன்சி வாய்ப்பு இருக்குது. இது வந்து வாய்ப்பு தான். ஸோ தற்கொலை வாய்ப்பு ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா 4 பேருமே பழம் நைட் 1 மணி சாப்பிட்ருக்காங்க. 4 பேருமே பழம் சாப்பிடணும் அவசியம் இல்லை, மேபி என்ன இருக்கலாம், இது வந்து ஒரு யூகம் தான். இப்போ உங்களுக்கு காமன் டவுட் வரும், டாக்டர் அப்போ 4 பேருமே சூசைட் அட்டம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு டாக்டர் போக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே சூசைட் அட்டம் ட்ரை பண்ணுறவங்க ஸோ தைரியமாக ஏதோ அந்த பாய்சன் ஏதோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவாங்க. பட் அந்த வலி வரும்போது நீங்கள் சாகணும்னு நினச்சாலும் அந்த வழியில் நம்ம ஹாஸ்பிட்டல் போக தான் தோணும். ஏன்னா அந்த மாதிரி தாங்க முடியாமல் வலி இருக்கும்போது நம்ம அந்த சூசைட் பற்றிலாம் யோசிக்க மாட்டோம், ரூல் அவுட் பண்ண முடியாது பாய்சனிங்க. மர்டர் ஆஸ்பெக்ட்லாம் அது அவங்க போலீஸ் பார்த்துப்பாங்க, அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். இல்லை யாராச்சும் வாட்டர்மெலன் ஏதாவது கலந்தாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் அந்த வாட்டர்மெலன் எல்லாம் வேறு தண்ணி ஏதாவது குடிச்சாங்களா, அது நம்மளுக்கு தெரியாது. நியூஸில் வரது வாட்டர்மெலன். ஸோ வாட்டர்மெலன் இல்லைன்னா காமிச்சிட்டு இருக்காங்க நியூஸில், அது கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ தாராளமாக வாட்டர்மெலன் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் கூட போட்டிருக்கோம். வாட்டர்மெலனில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மி, கிளைசெமிக் லோடு கம்மி, தண்ணி சத்து அதிகம். ஸோ ஓப்பனாக இருக்கிற வாட்டர்மெலனை சாப்பிடாதீங்க. ரொம்ப நேரமாக ஓப்பனாக வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் அவருக்கு, ஏன்ப்பா ஓப்பனாக வச்சுருக்கா, கொஞ்சம் வர கஸ்டமர் கொடுப்பா, அப்போ தான் உனக்கு நல்ல வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை சொல்லுங்கள் பழம் ஃபுல்லாக வாங்க சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்டில் பாருங்கள். ஸோ இந்த சின்னல் நடந்தது எனக்கு தெரிஞ்ச ஃபுட் பாய்சனிங், இந்த ஈகோலை இல்லை சால்மனால் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம். இன்ஃபெக்ஷன் ஆனதுனால
டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வாமிட்டிங் எடுத்து டீஹைட்ரேஷன் போயிருப்பாங்க, உள்ள தண்ணி பற்றாக்குறை ஆகி அந்த டீஹைட்ரேஷன் போனதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். அந்த என்ட்ரோ எமரஜிக் ஈக்குவலைன்னு சொல்லுவோம், என்ட்ரோ எமரஜிக் ஈக்குவலை, சால்மனலா, இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். யாரெல்லாம் அந்த மும்பை நியூஸ் பார்த்துட்டு வாட்டர்மெலன் சாப்பிட மாட்டேன், பிரியாணி சாப்பிட மாட்டேன், வாட்டர்மெலன் பிரியாணி கோம்போ வந்து டேஞ்சரஸ் கோம்போ, நான் வாட்டர்மெலனுக்கு பதிலாக அந்த கார்பனேட்டட் பிவரேஜஸ், இந்த கேஸ் அடைக்கப்பட்ட அந்த கோக் அந்த மாதிரிலாம் வருது, அந்த சிம்கா, 8 ஸோ அந்த மாதிரிலாம் நான் குடிப்பண்றதுக்கு தயவு செய்து அந்த 8 சிம்கா அதுக்கெல்லாம் போயிடாதீங்க, போக்கு அதுக்கெல்லாம் போயிடாதீங்க, அதுக்கெல்லாம் வாட்டர்மெலன் தாராளமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதை நான் மெயினாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேபி இந்த ரிசல்ட் வந்தப்பறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோ, என்ன ரீசன் எதனால இந்த நடந்ததுன்னு சொல்லிட்டு. தாராளமாக நீங்கள் வாட்டர்மெலன் சாப்பிட்லாம், பயப்படவே வேண்டாம்.